ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஏவியேஷனிஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தாச்சு. டேக் ஆஃப், ரன் அப் செக்லிஸ்ட், டாக்ஸி செக்கு, பிஃபோர் ஸ்டார்ட் அப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இன்றைக்கி ஃபுல் ஃப்ளைட் பார்க்க போகிறோங்க. டேக் ஆஃப் பண்ணி, அதாவது ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணிட்டு லேண்ட் பண்ணி ஒரு சர்க்கிட் பண்ணிட்டு, சர்க்கிட்னா என்ன, சர்க்கிட் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சர்க்கிட் பண்ணிட்டு லேண்ட் பண்ணி இன்ஜின் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க, நம்மளோட ஏர்க்ராஃப்ட் ரேம்பில் நிற்கிது, போய் பார்ப்போம். அதே சேம் ஏர்க்ராஃப்ட் நம்பர் 172 சீரப்பா ரெஜிஸ்டர் உள்ள ஏர்க்ராஃப்ட் தான். இந்த கேமில் ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றலாம். நான் மாற்றலை, சேம் அதே ஏர்க்ராஃப்ட் தான் நான் வச்சு இது பண்ணிட்டுருக்கேன். இந்த ஏர்க்ராஃப்ட் வச்சா நீங்கள் ஃபுல்லாக ஸ்டார்ட் அப் ஃபுல் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஸோ பைலட் ட்ரைனிங்க்கு எப்படி லோன் ரெடி பண்ணுறது, அதாவது நான் எப்படி லோன் ரெடி பண்ணேன், என்னோடய ஸ்டோரி நான் சொல்கிறேன். அது இந்த வீடியோவோட எண்டிங்லாகவும் இருக்கலாம், பிகினிங்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சரியா like a Hellcat. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம பிஃபோர் ஸ்டார்ட் அப்பு, ஆஃப்டர் ஸ்டார்ட் அப் செக்லிஸ்ட், டாக்ஸி செக்கு, ரன் அப் செக்கு, இந்த மாதிரி நிறையா செக்லிஸ்ட் பார்த்துட்டோம். ஒரு தாட்டி கூட ப்ரீ ஃப்ளைட் செக்குன்னு பார்க்கலாம். ப்ரீ ஃப்ளைட் செக்னா, ஸோ ஏர்க்ராஃப்ட் வெளியே ஏர்க்ராஃப்ட் ஃபிட் டு ஃப்ளை அப்படிங்கிற கான்செப்டில் ஃப்ளை பண்ண கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதான். ஏன்னா வெளியே ஃபுல்லாக ஹோல் பாடியும் எல்லாமே அதில் ஃபியூல் செக் பண்ணுறது, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதா ப்ரீ ஃப்ளைட் செக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரொப்பலர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு ஃபுல் ஏர்க்ராஃப்ட்டு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக அடித்து திருப்பி அந்த ப்ரொப்பலர்லேயே முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சின்ன வீடியோ மட்டும் இருக்கேன்ட்ட. ஸோ இது என்னென்னா, நான் ப்ரீ ஃப்ளைட் பண்ணும்போது எடுத்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் கீழே அந்த செக் பண்ணுறது, ப்ரொப்பலர்ஸ் செக் பண்ணுறது, ப்ரொப்பலர்ஸுக்கு அந்த சில்வர் அந்த எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்தில் என்னோடய இன்ஸ்ட்ரக்டர் ஆயில் செக் பண்ணிட்டுருக்காரு. இந்த மாதிரி எல்லாமே நிறையா விஷயம் ப்ரீ ஃப்ளைட்டில் இருக்குது. அதை செக் பண்ணால் தான், அது ஓகேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஏர்க்ராஃப்டில் உட்காந்துட்டு அடுத்த செக்கை பண்ண முடியும். ஸோ இது ஃபியூல் செக் பண்ணுறது, ஃபியூல் குவான்டிட்டி ஒவ்வொரு டேங்க்லேயும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஏர்க்ராஃப்டில் எவ்வளோ குவான்டிட்டி பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எத்தனை கேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. அதை வச்சு எண்டூரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ரீ ஃப்ளைட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த ஏர்க்ராஃப்ட்டுன்னு கிடையாது, எல்லா ஏர்க்ராஃப்ட்டுக்கும் ப்ரீ ஃப்ளைட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய ஏர்க்ராஃப்ட்லாம் வாக்கர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கேப்டன் பண்ணுவார், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். ஸோ அந்த செக்டருக்கு தந்தாப்புல அவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க. கண்டிப்பாக ப்ரீ ஃப்ளைட் எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயும் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், பிஃபோர் ஸ்டார்ட் அப் செக்லிஸ்ட் பார்க்கலாம். பார்க் பிரேக் செட், அண்டர் கேரேஜ் ஃபிக்ஸ், லேண்டிங் கியர் அப் டவுன் பண்ணவே முடியாது இந்த ஏர்க்ராஃப்டில், ஃபிக்ஸடு. ஸோ அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் ஆன், ரொட்டேட்டிங் பீக்கன்ஸ் அண்ட் ஸ்ட்ரோப் லைட்ஸ் ஆன், போத் ஆன். ரேடியோஸ், ஏவியனிக்ஸ் தான் ரேடியோஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ளாப் ஃபில் அப். இந்த ஏர்க்ராஃப்டில் கவுலர் ஃப்ளாப் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபியூயல் லெஃப்ட் டேங்க்கில் எம்டிஎஸ் மெயின் டேங்கை எதுக்கு செட் பண்ணுறேன்ட்டு பழைய வீடியோ சொல்லியிருப்பேன், ஐகார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. மிக்சர் ஃபில் ரிச். பிச் ப்ரொப்பலர் பிச் இந்த ஏர்க்ராஃப்டில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு த்ராட்டல் ப்ரைம் பண்ணிக்கிறோம். ப்ரைம் பண்ணிட்டு 2 times ப்ரைம் பண்ணிட்டு அப்புறம் ப்ரைம் த்ராட்டல் கரெக்டாக செட்டாக இருக்குன்னு கொஞ்சம் 1 centimeter உள்ளே ஓப்பனில் வைக்கணும். அதுக்கப்புறம் ப்ரைமர் அந்த ஏர்க்ராஃப்டில் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப் ஏரியா கிளியராக செக் பண்ணிக்கணும். சுற்றி பார்த்துட்டு எந்த யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, ஸோ டோர் ஓப்பன் பண்ணி ஒரு தாட்டி அந்த கிளியர் ப்ராப் அப்படின்னு ஒரு தாட்டி சொல்லிடணும். சொன்னதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, பிஃபோர் ஸ்டார்ட் அப் செக்லிஸ்ட் கம்ப்ளீட்டட், tie on the brake, hand on the throttle, good lookout,
ஸ்டார்ட் இன்ஜின். ஸோ மேக்னெட்டோஸை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஸ்டாண்டிங்கில் வந்து 1000 தான் வந்து ஆர்பிஎம் இருக்கணும். ஸோ 1000 வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீசன் க்ரீன், அதாவது ஆயில் அண்ட் டெம்பரேச்சர் வந்து க்ரீனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மார்னிங் டைம் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு அப்போ வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்கணும் அது க்ரீனில் வர்றதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். 20 மினிட்ஸில் வந்து க்ரீனில் வந்து ரீச் ஆயிரும். ஸோ அம்மீட்டர் ஆல்டர்னேட்டர் சுவிச்சஸ் ஆன். செக் ஆல்டர்னேட்டர் வந்து சார்ஜ் ஆகுதான்னு. ஆல்டர்னேட் சார்ஜிங். மிக்சர் லேன் ஃபார் த டாக்ஸி. மாஸ்டர்ஸ் அதாவது ஏவியானிக்ஸ் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஏவியானிக்ஸ் ஃப்ரீக்வன்சி செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாப் வந்து ஃபுல் அப்பில் இருக்குது. ஃபியூயல் வந்து ஃபுல்லாக டேங்க். ஸோ இந்த ஃபியூயல் வந்து லெஃப்ட்டு ரைட் டேங்க் ஏற்றுறோன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஐகார்டில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஹவு டு ஸ்டார்ட் எ செஸ்னா அப்படிங்கிற அந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய பழைய வீடியோ ஒரு 4 வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ சென்னை ஹேங்கரில் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம புஷ்பேக் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ சென்னை கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். சென்னை கிரவுண்டில் பேசுகிற மாதிரி நம்ம வந்து புஷ்பேக் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். சென்னை கிரவுண்ட் நம்பர் 172 Sierra Charlie 172 parked at Alaska Airways hangar, requesting pushback for left. ஓகே கைஸ், புஷ்பேக் ட்ரக் வந்து வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு புஷ்பேக் பண்ணுறதுக்கு நம்ம ஏர்க்ராஃப்டை. இதுதான் இந்த ட்ரக் தான் வந்து எல்லா ஏர்க்ராஃப்ட்டுக்கும் வந்து புஷ்பேக் பண்ணும். டே என்னங்கடா டே, கேமாக இருந்தாலும் ஒரு நாயம் வேணாமாடா. ஏடா எதுக்குள்ளேயோ பூந்து வர அராணி. ஓகே, பார்க் பிரேக் ரிமூவ், யூ மே ப்ரொசீட். ஸோ பெரிய ஏர்க்ராஃப்ட்டுக்கும் இதே புஷ்பேக் ட்ரக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. புஷ்பேக் ட்ரக்லேயே நிறைய மாடல் இருக்க தான் செய்யுது. ஒரு மெயினான விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பேக் பண்ணும்போது வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நான் அந்த கேமுங்கிறதுனால வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா? நான் புஷ்பேக், ஏன்னா பெரிய ஏர்க்ராஃப்ட்கே வந்து புஷ்பேக் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் இன்ஜின், அது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ப்ரொப்பலர், அது ஃப்ரண்ட்டில் இருக்க சிங்கிள் இன்ஜினுக்குரியது. அப்போ வந்து அவங்க கனெக்ட் பண்ணும்போது வந்து டேமேஜ் அவங்க ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் தான் அதெல்லாம். ஸோ அதனால் வந்து புஷ்பேக் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க போன விட்டு கிளியர்னு அவங்க சொன்ன விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும். நான் கேமுங்கிறனால ஃபஸ்ட்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்து டாக்ஸிக்கு பிளான் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் டாக்ஸி செக்லிஸ்ட், nav lights ஆன், டாக்ஸி லைட்ஸ் ஆன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ரன்வேக்கு போகிறோன்ட்டு ரேடியோ கால் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஹெட்வினில் தான் வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து டேக் ஆஃப் பண்ணணும். ஸோ கேமுங்கிறனால நம்ம ஏதாச்சும் ஒரு ரன்வே வந்து சூஸ் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கிடுவோம். ஸோ 34 ரைட்டுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸி பண்ணிட்டு போகிறோம் ஹோல்டிங் பாயிண்ட்டுக்கு. ஸோ வாங்க ஒரு சின்ன ரேடியோ கால் கொடுத்துலாம். சென்னை கிரவுண்ட் டிராஃபிக் நம்பர் 172 Sierra டாக்ஸி ஃப்ரம் அலாஸ்கா ஏர்வேஸ் ஹேங்கர் டு ரன்வே ஹோல்டிங் பாயிண்ட் 34 ரைட். ஏர்க்ராஃப்ட் வந்து மூவ் பண்ணலாம். பார்க் பிரேக் ரிமூவ், பவர் செட், ரேடியோ கால்ஸ் அக்கம்ப்ளீஸ்ட், பிரேக் டெஸ்ட். ரைட் கிளியர், லெஃப்ட் கிளியர். ஸோ 2 சைடுமே வந்து டிராஃபிக் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஏர்க்ராஃப்ட் மூவ்மெண்ட் இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம வந்து டேஞ்சரான சுச்சுவேஷன். ஸோ டாக்ஸி பண்ணிட்டு டாக்ஸிவே வந்து இது பண்ணியாச்சு. அந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டாக்ஸிவே. ஸோ அந்த எல்லோ லைனை தான் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கணும். Turn left, compass and DA increasing, wings left, ball right. Turn right, compass and DA increasing, wings right, ball left. Age stable.
ஓகே 3-4 ரைட்டோட ஹோல்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ரன்அப் செக் வந்து பண்ண போகிறோம். ரன்அப் செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து ஹெட்விண்டில் தான் நிப்பாட்டணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்பயுமே வந்து ரன்அப் செக் பண்ணுறது வந்து ஹெட்விண்டில் நிப்பாட்டணும். ஸோ திரும்பி நின்னாச்சு. பார்க் பிரேக் செட். ரன்அப் செக், பார்க் பிரேக் செட், throttle 1000 set, descent green, good to go. Animals, people's properties. So everything's clear. Fuel mixer full rich. Throttle 1700. Cockpit checked. Mixer lean for takeoff as per aircraft manual. Left mag drop not more than 125. Both. Right mag drop not more than 125. Both. Decent green, ammeter charging suction cage within limit. DI aligned with compass check 30 degree. Checked. Throttle idle, wait for 5 seconds. 1000, 2000, 3000, 4000, 5000. Yeah, throttle idle checked. Remains 1000. Test control, left check, left aileron up, right aileron down, right check, right aileron up, left aileron down. அதுதான் வந்து ஏலிரான். அந்த ஜூம் பண்ணி கட்டுற பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஏலிரான். நம்ம வந்து பேங்க் ஆங்கிள், அதாவது சிம்பிளாக சொன்னால் டேன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது அதுதான். ஸோ பின்னாடி எலிவேட்டர் அப் டவுன் செக், ரடர் செக், throttle fixer net set, trim set, pitot cover remote, primer locked, pitch control set, mixer set, AVNX both magnetos flaps full up. Fuel set, H checked, D aligned with compass. Decent green, ammeter charging, harness and seat belt set, electrics all switches in, radios on, safe and secure, all set, go. Radio calls மட்டும் remaining இருக்குது, ஸோ அதை மட்டும் கொடுத்துருவோம். Chennai traffic number 172 Sierra Papa entering lineup runway 34 right. ஓகே கைஸ், ஏர்க்ராஃப்ட் மூவ் பண்ணலாம். முக்கியமான விஷயம், அந்த ஹோல்டிங் பேட்டர்ன், அந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து டிராஃபிக் பேசுகிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ரேடியோ கால்ஸ் இல்லாமல், ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல், கண்ட்ரோலாக இருந்தால் கிளியரன்ஸ் வாங்காமல் நம்ம அதை தாண்டி போகவே கூடாது. அது ரொம்ப பெரிய இஷ்யூ. நம்மளோட லைசன்ஸே வந்து நம்ம கையிலேருந்து போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த லைனை தாண்டி போகவே கூடாது. லெஃப்ட் பேஸ் வேணால் கிளியர், ரைட் பேஸ் வேணால் கிளியர், ரன்வே கிளியர். இப்போது நம்ம ரன்வேல என்ட்ரி ஆகலாம். அது கொஞ்சம் ஸ்பீட் வீடியோ பண்ணியிருக்கேன். லைனப் பண்ணியாச்சு ரன்வேல. ஸோ இப்போ பிஃபோர் டேக் அப் செக்ஸ் ஆர் லைனப் செக் வந்து பண்ணுவோம். கண்ட்ரோல் காலம் இன்டு த விண்ட், டிரான்ஸ்பாண்டர் ஆல்ட், DA aligned with compass, runway number 34. ஸோ 34க்கு நம்ம வந்து DA வந்து டைரக்ஷன் இண்டிகேட்டர் வந்து அலைன் பண்ணிக்கலாம். லேண்டிங் லைட்ஸ் ஆன், ஃபியூல் பம்ப் ஆன், லைனப் செக் கம்ப்ளீட்டட். ரேடியோ கால்ஸ், சென்னை டிராஃபிக் number 172 Sierra Papa, take off runway 34 right for left hand circuit pattern. சர்க்கிட் பேட்டர்னா என்னென்னு வந்து சொல்கிறேன். ஸோ அது ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த சர்க்கிட் பேட்டர்னா வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிட் பண்ணிட்டு வந்து அதில் வந்து லேண்டிங் இருக்கும், மீடியம் லெவல் டேன் இருக்கும், ஸ்டேட்டன் லெவல் இருக்கும், கிளைம்பிங் இருக்கும், டிசென்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த ஒரு சர்க்கிட் பேட்டர்ன். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. இதுதான் வந்து இந்த சர்க்கிட் பேட்டர்னோட அந்த ரூல்ஸு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் பண்ணுவீங்க, கிராஸ் லெக்கு, டவுன் விண்ட் லெக்கு, பேஸ் லெக்கு, ஃபைனல்ஸு லேண்ட் பண்ணுவீங்க. ஸோ கிராஸ் லெக்கில் கிளைம் பண்ணுவீங்க, டவுன் விண்டில் வந்து ஸ்டேட்டன் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க, பேஸ் லெக்கில் வந்து டிசைன் பண்ணுவீங்க, ஃபைனல்ஸில் வந்து டிசைன் பண்ணி லேண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சர்க்கிட் பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். டேக் ஆஃபு, கிளைமிங் டேனு, 15 டிகிரி பேங்க் ஆங்கிள், 30 டிகிரி பேங்க் ஆங்கிள், ஸ்டேட்டன் லெவலில் டிசைன் பண்ணுவீங்க,
ஃபைனல் அப்ரோச் பண்ணுவீங்க, லேண்ட் பண்ணுவீங்க. எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இந்த டிராஃபிக் பேட்டர்னோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேம் தான். பட் என்னென்னா இனிஷியலாக வந்து ஒரு சில கண்ட்ரியில் வந்து டிராஃபிக் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிக் கொடுக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் ஃப்ளை பண்ண ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவல், மீடியம் லெவல் எல்லாமே வந்து மாதிரி இந்த இந்த சர்க்கிட் பேட்டர்னில் என்னென்ன வருமோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சுட்டு தான், அதாவது சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு தான் சர்க்கிட்ஸ்குள்ளே போவாங்க. அது சர்க்கிட்ஸ் வந்து நல்லா பண்ணால் தான் சோலோ ஃப்ளைட் வந்து பண்ண விடுவாங்க. இது நம்ம இப்போ டேக் ஆஃப் பண்ண ரன்வேவோட லே அவுட்டு. ஸோ 3-4 தான் நம்ம வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ 3-4 வந்து டேக் ஆஃப் பண்ணுறோம். அப் விண்டு, கிராஸ் விண்டு, டவுன் விண்டு லெக்கு, பேஸ் லெக்கு, ஃபைனல்ஸு லேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து இப்போ வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம இந்த இது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். டேக் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அதாவது அப்வின்லேருந்து கிராஸ் விண்ட்க்கு டேர்ன் ஆகும்போது 600 ஃபீட்டில் வந்து, அதாவது ஏர்போர்ட்டோட எலிவேஷன்லேருந்து 600 ஃபீட்க்கு அப்புறம் வந்து அப்வின்லேருந்து கிராஸ் விண்ட் டேர்ன் பண்ணுவோம். அதுவே வந்து கிராஸ் விண்ட்லேருந்து டவுன் விண்ட்க்கு டேர்ன் ஆகும்போது ரன்வேயோட த்ரெஷோல்டுக்கும் நம்ம ஏர்க்ராஃப்ட் அந்த விங்க்கும் ரன்வேயோட த்ரெஷோல்டுக்கும் 45 டிகிரி இருக்கிறப்போ தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து செக் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு லாங்காக சூஸ் பண்ணிட்டு டவுன் விண்டில் வந்து டேர்ன் பண்ணணும். இதுதான் வந்து கிராஸ் விண்ட்லேருந்து டவுன் விண்ட்க்கு டேர்ன் ஆகிற ஒரு ப்ரொசீஜர்ஸ். ஸோ கிளைமுக்கு தான் இதே தான் வந்து நம்ம வந்து டவுன் விண்ட்லேருந்து பேஸ்க்கு திரும்பும்போது சேம் இதே தான். 34 ரன்வேயோட த்ரெஷோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரன்வேயோட த்ரெஷோல்டுக்கும் நம்ம ஏர்க்ராஃப்டோட விங்குக்கும் 45 டிகிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து டேர்ன் பண்ணுவோம் டவுன் விண்ட்லேருந்து பேஸ்க்கு. சரி வாங்க வந்து ஃப்ளைங் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இமேஜில் வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யும்போது தான் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து நல்லா புரியும். ஸோ வாங்க ஃப்ளைங்லேயும் வந்து அந்த சர்க்கியூட்ஸ் ஃபுல்லாக வந்து செஞ்சு பார்த்துருவோம். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ண கீழே கிரவுண்டில் வந்து ப்ரீஃபிங், அந்த இமேஜில் வந்து சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதன் மூலியமாக சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக, ஃப்ளைங் மூலியமாக சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். Rotating speed 55, climbing speed 80, full throttle, right rudder. Okay guys, let's go. Take off thrust set, right rudder, RPM increasing, speed 40, descent green, 55, rotate. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அந்த சென்டர் லைன், ரன்வேயோட சென்டர் லைனை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணி போனால் தான் நம்ம ரன்வே ஹெட்டிங் வந்து மெயின்டைன் பண்ண போக முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே கிரவுண்டில் இருக்கும்போதே காம்பஸ் வந்து செட் பண்ணிட்டோம். அந்த டைரெக்ஷன் வெளியே வந்து நம்ம லாங்காக வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ அதை பார்த்து நம்ம வந்து ஃப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த டைரெக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஆஃப்டர் டேக் ஆஃப் செக்லிஸ்ட், taxi lights off, landing lights off, fuel pump off, throttle mixer set, flap full up, brakes on and off, descent green. After takeoff checklist completed. இந்த ஆஃப்டர் டேக் ஆஃப் செக்லிஸ்ட் வந்து எப்போ பண்ணணும்னா, ஏர்போர்ட்டோட எலிவேஷன்லேருந்து, அதாவது இந்த ஏர்போர்ட்டோட எலிவேஷன் வந்து 300 ஃபீட், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 300 ஃபீட் அபோவ், 300 ஃபீட்டு 600 ஃபீட் அப்போ வந்து ஆஃப்டர் டேக் ஆஃப் செக்லிஸ்ட் பண்ணோம். ஸோ ரைட்லேயே லெஃப்ட்லேயே நம்ம வந்து 15 டிகிரி பேக் ஆங்கிளில் வந்து அப்பன்லேருந்து கிராஸ் விண்ட்க்கு வந்து டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணும்போது வந்து லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணும்போது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு தான் டேர்ன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃப்ளைங் பண்ணலை, விசுவல் ஃப்ளைங் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது டேர்ன் பண்ணும்போது அதே மாதிரி ஸ்டேட் லெவல் மெயின்டைன் பண்ணும்போது எப்பயுமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மெயின்டைன் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ளை பண்ணணும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைங் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஃப்ளை பண்ணுவோம். வித் அதர்வைஸ் நம்ம எப்பயுமே வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து ஃப்ளை பண்ணிட்டு போகணும் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்க்கு. ஓகே, நான் கிரவுண்டில் சொன்ன மாதிரி, அந்த இமேஜில் சொன்ன மாதிரி 45 டிகிரி வந்து கரெக்டாக வந்து அந்த த்ரெஷோல்ட் வந்துட்டோமான்னு பார்க்குறோம். வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து 30 டிகிரி பேங்க் ஆங்கிளில் திரும்புவோம். ரைட் கிளியர், லெஃப்ட் கிளியர், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து தூரமாக செட் பண்ணியாச்சு. அதை நோக்கி வந்து நம்ம வந்து டேர்ன் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஃப்ளைங்லேருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு பில்டிங்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஹில்ஸோ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். சர்க்கியூட்ஸுங்கிறது வந்து அந்த ஏர்போர்ட்டோட எலிவேஷன்லேருந்து இப்போ ஏர்போர்ட் வந்து 1000 ஃபீட்டில் இருந்துச்சுன்னா 2000 ஃபீட்டில் ஃப்ளை பண்ணுறதா, 1000 ஃபீட் அபோவ் தான் வந்து சர்க்கியூட்ஸ் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து 300 ஃபீட்டு வந்து இந்த ஏர்போர்ட்டோட எலிவேஷன். ஸோ 1300 வந்து ஸ்டேட் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இப்போ.
டவுன் விண்ட் வந்து கரெக்டாக ஃப்ளை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறதுனா, நம்ம அந்த அந்த ஒரு ராட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராடு வந்து ரன்வே வந்து கரெக்டாக வந்து மிடில் வந்து கட் ஆகுதா அப்படின்னு கரெக்டாக கட் ஆச்சுன்னா நம்ம வந்து டவுன் விண்ட் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டவுன் விண்ட் செக், radar is fixed, thermometer set, TCP and green, landing lights on, fuel pump on, speed not in one white arc. ஸோ ஃப்ளாப் வந்து அந்த ஒயிட் ஆர்க்கில் வரும்போது தான் அந்த ஸ்பீட் வந்து ஏர் ஸ்பீட் வந்து ஒயிட் ஆர்க்கில் வரும்போது தான் வந்து நம்ம வந்து ஃப்ளாப் வந்து போடணும். அதான் வந்து ஃப்ளாப் எக்ஸ்டெண்டட் ஸ்பீடு. ஸோ அதனால் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து போடுவோம் 1 notch ஃப்ளாப்பு. ஸோ அதுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃப்ளாப் போட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பவர் கொடுத்துக்கலாம். இன்னும் 45 டிகிரி வரலை நம்ம, ஏன்னா அந்த பெரிய ரன்வேக்கு நம்ம இன்னும் 45 டிகிரி வரலை. ரேடியோ கால்ஸ் வந்து கொடுத்துருவோம். சென்னை டிராஃபிக் நம்பர் 172 Sierra லெஃப்ட் டவுன் விண்ட் ரன்வே 34 ரைட், ஃபுல் ஸ்டாப் லேண்டிங். ஓகே கைஸ், நான் அந்த லோனை பற்றி வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பைலட் ட்ரைனிங்க்கு எப்படி லோன் வாங்குறதுன்ட்டு. ஸோ அதை வந்து இந்த வீடியோவோட கொஞ்சம் லேட்டாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய ஸோ நம்ம எப்படி கிராஸ் விண்ட்லேருந்து டவுன் விண்டுக்கு வந்து திரும்பினோமோ அதே மாதிரி தான் டவுன் விண்ட்லேருந்து பேஸ்க்கு வந்து நம்ம வந்து திரும்பணும். ஸோ அதே 45 டிகிரி வந்து அந்த த்ரெஷோல்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பணும். ஸோ இப்போ வந்து 45 டிகிரி த்ரெஷோல்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த சைடு ரைட் கிளியர், லெஃப்ட் கிளியர், இந்த சைடு ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து 30 டிகிரி பேங்க் ஆங்கிளில் நம்ம வந்து திருப்பணும், ஏன்னா மீடியம் லெவல் டேன். ஓகே, ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டீசன்ட் செக் பண்ணிக்கலாம். கார்பீட், செகண்ட் நாட்ச் ஆஃப் ஃப்ளாப் 20 டிகிரி, ட்ரிம் 500 feet per minute டீசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்து ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணி, அதாவது ரன்வே பார்த்து நம்ம வந்து டர்ன் பண்ணிடுவோம். 15 டிகிரி பேங்க் ஆங்கிள் டர்ன். டர்ன் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக ரன்வேயை பார்த்து லெவல் அப் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து ஃபைனல்ஸ் செக், 40 டிகிரி ஃப்ளாப், கார்பீட் இன், ட்ரிம், ரேடியோ கால். சென்னை டிராஃபிக் நம்பர் 172 Sierra ஃபைனல்ஸ் ரன்வே 34 ரைட், ஃபுல் ஸ்டாப் லேண்டிங். அந்த த்ரெஷோல்டை வந்து எய்ம் பண்ணி நம்ம வந்து ஃப்ளை பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிறது வந்து பாப்பீஸ் ப்ரிசிஷன் அப்ரோச் பாத் இண்டிகேட்டர், அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து. அந்த பாப்பியில் வந்து 2 ரெட்டு 2 ஒயிட் இருந்துன்னா கரெக்டான கிளைடிங்கில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து லேண்ட் பண்ணும்போது. நீங்கள் வந்து பெரிய ஏர்க்ராஃப்டோட காக்பிட் வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த பாப்பீஸ் வந்து சைடில் இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். 2 ரெட்டு 2 ஒயிட் இருக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா தான் கரெக்டான கிளைடிங் ஸ்பீடில் வந்து வந்துகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸ்டேட் அண்ட் லெவல், த்ராட்டல் ஐடல், ஃப்ளேர் டச் ஆகிட்டோம். ஸ்மூத் லேண்டிங் நினைக்கிறேன். வச்சு ரிப்ளேயில் பார்ப்போம்.
ஓகே. நான் இந்த இடத்துல வந்து என்னோட இன்ஸ்ட்ரக்டர் கிஷோர் சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுதுன்னா, அது வந்து அவர் தான். நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஓகே கைஸ், என்னோட லேண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ரன்வே வந்து வெக்கேட் பண்ணிக்கிடுவோம். இந்த டாக்ஸிவேல வந்து வெக்கேட் பண்ணிக்கிறோம். நம்மளோட அலெக்ஸா ஹேங்கர் வந்து 1 o'clock பொசிஷனில் இருக்குது. ஐ மீன் ரைட் சைடில் இருக்குது. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரேடியோ கால்ஸ் Chennai traffic number 172 Sirapapa vacated, all active runway. After landing checklist, flap full 0, visual checked, trim neutral, set, landing lights off, fuel pump off, strobe off, mixer lean for taxi, mixer set, transponder standby. ஓகே, நம்ம அலாஸ்கா ஏர்வேஸோட ஹேங்கருக்கே நம்ம வந்து டாக்ஸி பண்ணிட்டு போயிடுவோம். அங்கே போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம். Sudden check per brake set, throttle 1000, area switch off, throttle idle, magnetos off, dead cut check, throttle remains 1000, set, mixer idle for engine cutoff, ready Megan, all lights off, interior lights off, magnetos key off, alternate off, batteries off, shutdown checklist completed, chokes insert. ஓகே, நான் ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொல்லியிருந்தேன் லோனை பற்றி வந்து நான் வந்து பேசுகிறேன்ட்டு. ஸோ இந்த இடத்துல எதுலேயுமே நான் பேச முடியல. ஸோ இப்போ நான் வந்து பேசுகிறேன். பைலட் ட்ரைனிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ நான் எப்படி வந்து ஃபண்டு வந்து ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அதர் தட் இதை விட வேறு எதுவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் வந்து இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து தெரியாது. நான் எப்படி ரெடி பண்ணேன்ட்டு சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து லோன் வாங்கலாம். ஸோ நான் வாங்கினது வந்து எஜுகேஷன் லோன் தான். நான் எப்படி வாங்கினேன்னா, எங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. ஏன்னா 10 lakhs வரைக்கும் தான் வந்து எஜுகேஷன் லோன் வந்து ப்ராப்பர்ட்டி இல்லாமல், வித்தவுட் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து தருவாங்க. 10 lakhs மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் லோனு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து என்ன ஒர்த்து அப்படின்ட்டு வந்து நான் வந்து செக் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு ஒர்த்து வந்துச்சு. கவர்மெண்ட்டோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகம் எங்களோட ப்ராப்பர்ட்டி. ஆனால் அங்கே உள்ள லோக்கல் வேல்யூவேஷன் வந்து கவர்மெண்ட் வேல்யூ அளவுக்கு வந்து கிடையாது. ஆனால் ஃபீஸோட அமௌண்ட்டுக்கு வந்து கூட தான் லேண்டோட மதிப்பு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் என்னோட அந்த லேண்டை வந்து சடனாக வந்து விற்க முடியலை. ஏன்னா நானும் 4-5 இயர்ஸாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களால் விற்க முடியல. அதனால் வந்து அந்த லேண்டை வச்சு நான் வந்து லோன் போட்டேன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு, ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து வச்சுருக்காங்க, நம்ம என்ன வார்டு ப்ரோக்ராம் இந்த பேங்க்கு தான் வந்து எஜுகேஷன் லோன் வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் எங்கள் ஏரியாவில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்கு போனேன். அந்த பேங்க்கில் வந்து எனக்கு வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ எந்த பேங்க்கு என்னெல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இங்கே வந்து சொல்லக்கூடாது யூடியூபோட நார்ம்ஸ் படி. அதனால் எனக்கு வந்து நான் அந்த இடத்துல வந்து சொல்ல விரும்பலை. ஸோ அடுத்து ஒரு பேங்க்கு போனேன். அங்கே வந்து அது வந்து என்னோடய வார்ட் ப்ரோக்ராம் வரலை. ஆனால் அந்த பேங்க்கோட மேனேஜர் வந்து ஏஎம்இ, அதாவது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் படித்ததுனால, ஸோ நம்மளோட ஏவியேஷன் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியே வந்து அவர் வந்து பண்ணார். எனக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆச்சு.
ஸோ லோன் வந்து கிடைச்ச உடனே நான் வந்து விசா வந்து அப்ளை பண்ணேன். ஸோ லோன் வாங்குறதுக்கு உண்டான என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது இப்போ எப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு வாங்குறதுக்கு ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பக்காவாக இருக்கான்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பிளேஸ்க்குள்ளோ அந்த பிளேஸ்க்குள்ளே செலக்ட் பண்ணிட்டு அட்மிஷன் போட்டுருங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கிடுங்க. வாங்கிட்டு இந்த ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம வந்து இந்த லோன் வந்து வாங்கவே முடியும். டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட பக்காவாக இருந்துமே எனக்கு கிடைச்ச லோன் வந்து கரெக்டாக 1 இயர் ஆயிடுச்சு. ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சு எனக்கு வந்து சாங்ஷன் லெட்டர் வந்து என்னோடய அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பக்காவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். லோனை பற்றி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். ஸோ ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி நான் என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லோனுக்கு என்னென்னலாம் நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து தனியாக வேணால் ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து 32 மினிட்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய வீடியோ. அதனால் வந்து எவ்வளோ தூரத்துக்கு என்னால் வந்து சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பு இதை பற்றிலாம் தேவை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக வந்து இன்னொரு வீடியோ இதுக்காண்டி தனியாக வந்து போடுறேன். ஹவு டு பிகம் ஏ பைலட், இதுக்கு வந்து எப்படி வந்து லோன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோவை போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து சொன்னது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் சுசிரியா. தேங்க்யூ, பாய்.